கோதாவரி காவிரி திட்டம் அதையும் நிறைவேற்ற வேண்டும் பாரத பிரதமர் கொடுத்தேன். பிரதமர் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். அதற்காக அதிமுக அரசு கடுமையான முயற்சி மேற்கொண்டோம். எங்களுடைய 2 அமைச்சர்களை தெலுங்கானாவுக்கு அனுப்பிச்சு தெலுங்கானா முதலமைச்சர்கிட்ட பேசி அவர் ஒத்துக்கொண்டார். அதே போல ஆந்திரா முதலமைச்சர்கிட்ட பேசி அவரும் ஒத்துக்கொண்டார். ஒரிசாவிலிருந்து தெலுங்கானா ஆந்திரா வழியாக நீங்கள் தாராளமாக விவசாயிகளுக்கு நீர் எடுத்து செல்லலாம் என்று 2 முதலமைச்சரும் நமக்கு ஒத்துக்கொண்டார். ஏன்னா தென் மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கின்ற பொழுது நம்முடைய தென்னில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை நேரத்தில் உண்மையிலேயே 2 முதலமைச்சரும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க கொண்டு போய் இந்த கோதாவரி காவிரி திட்டம் செயல்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். எங்களுடைய மாநிலத்தின் வழியாக நீங்க தண்ணீர் எடுத்து செல்லலாம் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை நாங்கள் பெற்றோம். ஆனால் துரதிர்ஷ்டமா ஆட்சி மாற்றம் வந்த காலத்தில் அதுவும் கிடப்புல கிடக்குது. இதெல்லாம் இதற்காக சொல்லிட்டு சொன்னால் எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற பிரமுகர்கள் மக்களோடு மக்களாக பழகி இருக்கின்றீர்கள். ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும், எந்தெந்த வழியில் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்துகின்ற விவரத்தை உங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் உங்களிடத்தில் தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சி சட்டத்தின் ஆட்சி. ஒரு பாதுகாப்பு இருந்தால்தான் வியாபாரம் சரியா செய்ய முடியும். வியாபாரிகள் செழித்து இருக்க வேண்டும் என்றால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் விவசாயிகளுக்கு. 2ம் சரியாக இருந்தால்தான் அது நடைமுறைக்கு சரியா இருக்கு. ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் மாதிரி ஒரு பக்கம் இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை அதிக அளவில் விளைச்சல் கிடைக்கின்ற போது விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அவர்கள் அந்த வர்த்தம் செய்கிறோடு தொடர்பு கொண்டு அவர்கள் பொருளை வாங்கின்ற பொழுது ஒரு பக்கம் வணிகர்கள் வளர்ச்சி வருவார்கள், ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும், பயன் கிடைக்கும். இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியிலே முறையாக செயல்பட்டது. சட்ட ஒழுங்கு காப்பதிலே நான் எந்த காலகட்டத்திலும் சமரசம் செய்ததே கிடையாது. மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய அமைச்சர்கள் அப்படித்தான். இடையிலே யாரும் குறுக்கிட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை தலைகளாக மாறிவிட்டது. போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் ஆகிப்போச்சு. எங்க பார்த்தாலும் கொள்ளா, திருட்டு, வழிப்பறி, பாடி, சீண்டல் என்று தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி. அதற்கு காரணம் சரியான முறையிலே இவர்கள் ஆட்சி செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு ஆளுங்கட்சி சேர்ந்த பிரமுகர்கள் காவல்துறை சரியாக செயல்பட விடாத காரணத்தினால் சட்ட ஒழுங்கு இன்றைக்கு படிப்படியாக தமிழகத்தில் சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஸ்காட்லாந்து இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு மெல்ல மெல்ல தேய்ந்து இன்றைக்கு மக்கள் அச்சப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி டாக்டர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். நிறைய இருக்குது மருத்துவத்துறையில், நிறைய செஞ்சிருக்கிறேன். நான் எல்லா துறையுமே நான் நேரடி கண்காணிப்பில் வச்சிருப்பேன். எந்த உணவுத்துறையாக இருந்தாலும் சரி, கூட்டுறவுத்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை அத்தனையுமே நான் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு மானிய கோரிக்கை நடைகின்ற பொழுதும் நேரடியாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு தெளிவா அதில் எல்லாமே நான் தரவா வச்சிருக்கிறேன். இன்றைக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் சொன்னது போல இன்றைக்கு இந்தியாவிலேயே மருத்துவ சிகிச்சை சிறப்பாக அளிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு அரசு மருத்துவமனை ஒரே ஆண்டில் 11 மருத்துவமனை, அம்மா இருக்கும்போது 6 மருத்துவமனை, 17 அரசு மருத்துவமனை கொண்டாந்து மருத்துவக் கல்லூரியோட கொண்டாந்து. இந்த மருத்துவக் கல்லூரியை நானே நேரடியா அங்க இருக்கிற நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய பொறியாளர்களை வச்சு அதுக்கு பிளான் பண்ணி இந்த மருத்துவமனை கட்டியிருக்கோம். 11 மருத்துவமனை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆபரேஷன் தியேட்டரு, எந்தெந்த வார்டு எப்படி இருக்கணும், எப்படி மக்கள் செல்ல வேணும், அப்படியெல்லாம் அமைப்பு பண்ணேன். ஆனால் அது எல்லாமே வீணா போச்சு. இந்த ஆட்சியில் அதை முறையா கட்டல. அற்புதமா தனியார் மருத்துவமனைக்கு இணையா அரசு மருத்துவமனை செயல்படக்கூடிய செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தணும். அது மட்டும் இல்ல, கிராமத்தில் இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சு அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி தரணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.